ஹாய். ஹாய். வெறும் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்க்குள்ள 1.5 வயசு குழந்தைங்க 2 குழந்தைங்க வேற வேற இடத்துல ஆனால் கொடூரமாக வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கேசஸ் ரெண்டுமே வந்து நம்ம இந்தியாவில் தான் நடக்குதா, இங்கே தான் இதெல்லாம் பண்ணுறாங்களான்றதை நம்பவே முடியாத அளவுக்கு வந்து இந்த கேஸ் நம்மளை வந்து உலுக்கியிருக்கு. 2 விஷயங்கள் 2 கேசஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ரெண்டுமே வந்து ஆட்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்கள் அடிக்கிற அடியில் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று வந்து அவனே வந்து ரொம்ப தண்ணிக்கு கேட்டு அப்படியே வந்து ஏங்குற ஒரு வீடியோ. இது ரெண்டுமே வந்திருக்கும். இது 2 கேஸுமே வந்து எங்கெங்கன்னா ஒன்று கேரளாவில் நடந்திருக்கு, இன்னொன்று வந்து உத்தரப்பிரதேஷில் நடந்திருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு 1.5 வயசு குழந்தைய வந்து இன்வால்வ் பண்ண 2 கேசஸ். ஃபஸ்ட்டு இந்த கேஸை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த குழந்தைங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பழைய கேஸை ஃபஸ்ட்டு சொல்லிடலாமா? கேரளா அதுதான் முதல்ல நடந்தது. அதுதான் வந்து 29 மே வந்து நடந்திருக்கு. இது வந்து 29 மே தான் நடந்ததானா? இல்லை, 6 மாதம் அந்த குழந்தை சித்திரவதையை அனுபவிச்சிருக்கு. ஸோ இந்த கேஸோட பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்த குழந்தையோட பேர் வந்து அர்ஷித். அவனுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. அந்த பையனோட அம்மா பேர் வந்து அகிலா, அவங்களுக்கு 24 வயசு ஆகுது. அண்ட் அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை. அவங்க வந்து ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இருக்காங்க, அஷ்கர்னு ஒருத்தர் கூட. அவருக்கு 31 வயசு ஆகுது. இவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்ததுலேருந்தே இவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்த மாதிரி தெரியலை. அண்டர்ஸ்டாண்டிங்னா அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ணி அந்த லேடிக்கு இவர் பண்ணுற எல்லா அநியாயமும் ஸ்டார்டிங்லேருந்தே தெரிஞ்சிருக்கு. ஆனால் எதுவுமே பண்ணாமல் கம்முனே தான் இருந்திருக்காங்க. அஷ்கருக்கு வந்து குழந்தை இருக்கிறதே பிடிக்கல. அவர் வந்து சிகரெட் பிடிச்சார்னா அதை எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தை மேலே வந்து சுடுறதும், அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறதும் உதைக்கிறதும் ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காரு. அதாவது இது எப்படின்னா, இந்த எப்பவுமே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே என்ன ஆகும்னா, அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க. இது எல்லாமே எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஒரு 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 குழந்தைங்கள வந்து இப்படி தான் வளர்க்கணும். அம்மா, அப்பா வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அப்புறமா தான் மற்றவங்களுக்கு அப்படின்றத வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சூலூரோட விஷயத்த பார்க்கும்போதே தெரிஞ்சுது, அந்த அம்மா எந்த அளவுக்கு அந்த குழந்தைய கவனிச்சாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த தாய்மைன்றதே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி. அப்படி நான் வந்து பொதுப்படையாக சொல்லலை, பட் கேள்விப்படுறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இவங்க தான் குழந்தைய பெற்றுக்கிறாங்களா, இல்லை வந்து குழந்தைய என்ன சும்மா ஒரு வாடகை பொருள் மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா தூக்கி போட்டுடலாம், இல்லைனா இன்னொன்று இதை தூக்கி போட்டு வேறு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல, நம்ம வேணான்னு தூக்கி போட்டுரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த குழந்தை வந்து இவ்வளோ அநியாயத்தை வந்து நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு. அதை ஒன்றுமே கேட்காம இருக்காங்கன்னா இவங்க என்ன தாயின்னு எனக்கு புரியல. இந்த கேஸ் வந்து நடக்கிற நாள் வந்து 29 மே அன்னைக்கு வந்து இவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாரு. திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. யார் கூட்டு போகிறாங்கன்னா, இந்த ஸ்டெப் டேடாக இருக்கிற இந்த அஷ்கர்ன்றவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அவர் வந்து ஸ்டெப் டேடும் கிடையாது, டேடும் கிடையாது. வெறும் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்க போகுது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த அம்மா வந்து ஒன்று இந்த குழந்தைய அவங்க அம்மாவே கேட்டிருக்காங்க, அவங்க கிட்டையாவது கொடுத்துட்டு வந்திருக்கணும். இல்லை எப்பதோ ஒன்று பண்ணியிருக்கணும். எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டார், ஓகே, இவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகிறது தப்புன்னு நம்ம சொல்ல வரல. பட் அந்த குழந்தைக்கு உண்டான பாதுகாப்பை கொடுத்துட்டு தானே நீங்கள் அடுத்ததுக்கு போகணும். அப்போ அந்த குழந்தைய வேணான்னா அதை கொண்டு போய் யாருக்காவது கொடுத்துருக்கலாம் வளர்க்குறதுக்கு, இல்லை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது அனாதாசிரமத்தில் கூட விட்டுருக்கலாம். ஆனால் இப்படி அநியாயம் பண்ணி இது பண்ணுறதுக்கு எதுக்கு இந்த குழந்தைங்களை இவங்க வச்சுக்கிறாங்கன்னே புரியல. இப்போ அம்மா எதை சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தை எப்படி இறந்ததுன்றதை நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லிடுறேன். இவர் வந்து வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து அழுதுருக்கா இல்லை என்னன்றது சரியான இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியாததுனால என்னன்னு தெரியலை. இவர் வந்து அந்த குழந்தைய ரொம்ப பலமாக அடிச்சிருக்காரு. அது வந்து செவுத்தில் போட்டு அடித்தாருன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் இன்டர்னலாக ரொம்ப ப்ளீடிங் ஆயிடுச்சு. அண்ட் அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி ஒரு அன்கான்ஷியஸான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோன்னே இவர் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாரு. அவன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தான் மத்தியானம். அது வந்து ஒரு தொண்டையில் அடைச்சிருச்சு, அதனால் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டான், என்னன்னு பாருங்க அப்படின்றாங்க. ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த குழந்தை இறந்து போச்சு. ஸோ டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கேசஸில் வந்து அட்டாப்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த குழந்தையோட உடம்ப திறந்து பார்த்துட்டு இருந்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த குழந்தைக்கு 51 இடத்துல இன்ஜுரி ஆயிருக்கு.
அதாவது இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கேட்பீங்க அந்த அம்மா எங்கே போனாங்க ஆ. அப்படின்ற கேள்வி வரும். அதுக்கும் பதில் சொல்லு. அம்மா வந்து இங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு டான்ஸ் ஈவெண்ட்ல டான்ஸ் ஆடுறதுக்கு வந்துட்டாங்க. இப்படி 6 மாசமா தொந்தரவு பண்ணி சித்திரவதை பண்ற ஒருத்தர்கிட்ட 1.5 வயசு அந்த அவரை நம்பியோ நம்பாமையோ அந்த குழந்தையோட பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க போயிட்டாங்க. டான்ஸ் ஆட போனாங்க. ஆமா. அப்படி சொல்லு. இன்னும் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்த உடனே இந்த குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தைய எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நினச்சி மீடியா நம்மளோட நெட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து நல்லா என்ன சொல்றது ரிவர்ஸ் சர்ச் பண்ணுவாங்க. மெமரி பவரும் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இந்த குழந்தைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வீடியோகிராஃப் பண்ணி, ஏன்னா அந்த குழந்தைக்கு 2 கையும் உடஞ்சிருக்கு. ஆமாம். உடஞ்சி அதுக்கு 2த்துக்கும் கட்டு போட்டிருக்குது. அதுவும் இந்த ஆளால தான் நடந்திருக்குது. இந்த ஆள் தான் பண்ணியிருக்காரு, கையை உடைச்சிருக்காரு. பட் அவங்க சொன்னது என்னன்னா தெரியாம ஆக்சிடென்ட்டு என்னது சைக்கிள் ஓட்டிட்டு போனானா. ஆமாம், அவன் வந்து ஒரு 25 வயசு வாலிபன். அவன் வந்து பைக் எடுத்துகிட்டு போன உடனே எதிரில் இருக்கிறவங்களை கிராஷ் பண்ண உடனே 2 கையும் உடஞ்சிச்சு. ஏன்னா 1.5 வயசு குழந்தை வந்து சைக்கிளை எப்படி ஓட்டுவாங்க தெரியுமா? சும்மா கையெல்லாம் விட்டுட்டு நடு ரோட்டில் ஒரு 100 டிராஃபிக் இருக்கிற வண்டியில் ஓட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி தான். அந்த வீடியோ வந்து ஒரு vlogger எடுத்து போட்டிருந்திருக்காரு. அங்கே நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு வந்து இந்த அம்மா இருந்திருக்காங்க. அந்த வீடியோவில் அது ஃபோட்டோஸில் தான் நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துப்பீங்க. நம்மளோட தம்ப்நெயிலையுமே இருக்குது. இந்த குழந்தைய வந்து பேச முடியாத குழந்தை, 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு அதோட வலியையும் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் அதுக்கு சொல்ல தெரிய போகிறது இல்லை. அடித்தாலும் திருப்பி அங்கே இருக்கிற அந்த 2 பேரோ கிட்ட தான் அது போய் ஆகணும். அதுக்கு வேற புகலிடமோ யாரும் எதுவும் கிடையாது. இப்போ வர வந்து அக்கம் பக்கத்தில் கூட யாருன்னா கேட்குறாங்களா கேட்கலையான்றதுலாம் தெரியல. அப்படி கேட்டாலும் இப்போ தூக்கி அடிச்சு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ. பட் போலீஸில் கேஸ் கொடுத்துடலாங்கிற. தொடர்ந்து ஒரு குழந்தை இவ்வளோ சித்திரவதையை அனுபவிச்சிருக்கு 6 மாசமா. அந்த 6 மாசமா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் காதில் கேட்கலையா? அதுதான் நான் சொல்ல வரேன். அக்கம் பக்கத்தில் இல்லை, இந்த பொம்பளையோட இந்த அம்மான்னு சொல்கிற இந்த பொம்பளையோட அம்மா இல்லை, அது ஒரு கேடுகெட்ட ஒரு பிறவி, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, அந்த அம்மா கேரக்டரோட அம்மா நெஜ பயாலஜிக்கல் மதர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தைய அவன் எவ்வளோ துன்புறுத்துவான்றது எனக்கு தெரியும், இந்த குழந்தைய கொலை பண்ணதே இவங்களன்றதை நான் வந்து அடித்து சொல்லுவேன்னு அவங்களே சொல்லி, நான் இந்த 2 வாரம் முன்னாடி அந்த வீடியோவில் அந்த என் குழந்தைக்கு வந்து முதல்ல இருந்தே அந்த குழந்தைய கொடுத்துருன்னா கொடுக்கல. 2 வாரம் முன்னாடி நாங்களும் அந்த வீடியோவில் பார்க்கும்போது 2 கையும் வந்து பேண்டேஜ் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் அது ஒரு பெருசாகவே எடுத்துக்கல, அது ஒரு விஷயமாவே அவங்க கன்சிடர் பண்ணவே. நிறைய விஷயங்கள் பாருங்களேன், இதில் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கேஸ்லையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் கேஸ் கொடுத்தோம், பட் போலீஸ் அதை வந்து எடுத்துக்கல. ஒருத்தவங்க வந்து அது மாதிரி தான். இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை பற்றி அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அந்த கேஸை ஒழுங்காக எடுத்துக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு பாரு மூஞ்சில் ஆசிட் ஊற்றிட்டாரு. அந்த பொண்ணுக்கு 2 கண்ணு போயிடுச்சு, அதோட வாழ்க்கையே போயிடுச்சு. ஸோ போலீஸ் வந்து நம்மளுக்கு எல்லாத்துலேயும் அவங்க தான் நம்மளுக்கு உற்ற நண்பன் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் ஏன் காம்ப்ரமைஸ்ன்னு ஒன்றத்தை கொண்டு வந்துடுறீங்க? அதாவது சாதாரணமாக அதில் பொறுத்து போமா, அதெல்லாம் குடும்ப விஷயமா, இப்படி சாதாரணமாக சொல்கிற விஷயங்கள் தான் பெரிய விதமாக போய் வெடிக்குது. ஒரு பொண்ணு போயிட்டு என்னை வந்து டீசிங் பண்ணுறான்னா அதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அந்த பொண்ணு செத்து போனதுக்கப்புறமா அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. எங்ககிட்ட வந்தாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நாங்கள் தான் சரி இது பண்ணிட்டு போனோன்னு சொன்னோம். இப்போ இப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஒரு உயிர் போகிறதுன்றது ஒரு அசால்ட்டாகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையோட பிறப்புறுப்புலேருந்து அதோட கை கால் எல்லா இடத்துலையும் அதுக்கு அடி. சிகரெட்டால சுற்றுக்கா அந்த மனுஷன் அந்த குழந்தையோட பிரைவேட் பார்ட்ஸ்லாம். அது என்ன, அதில் என்ன அவருக்கு அவ்வளோ ஒரு சுகம் கிடச்சிதுன்னே தெரியலையே. அந்தாலும் ஒரு சைக்கோவா, சேடிஸ்டா இவர்? இது மட்டும் இல்லை, தன்னோட இதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. அந்த மனைவியை போட்டு அடித்து அவங்களும் இதே மாதிரி தான் செவுத்தில் போய் முட்டி இடித்து அவங்க கொஞ்ச நாளைக்கு தன்னோட நிலையே தெரியாமல் கோமா ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க ஏன் இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னு தெரியல. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதனால இல்லை இந்த ஆள் வந்து ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த இவரோட முதல் வைஃப் வந்து அமீனா அப்படின்ற ஒருத்தவங்க, அவங்க வந்து இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க போல இருக்கு. ஏன்னா அம்மா வந்து சொல்கிறாங்க, நாங்களாம் இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப எதிர்த்தோம், ஆனால் அவள் தான் எங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணா. ஆனால் பண்ண நாள்லேருந்து அவள் ஃபேஸ் பண்ண இதெல்லாம் கான்சிக்வன்சஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எப்போ பார் அது கூட சொல்லக்கூட முடியாது, அந்த மாதிரிலாம் அவன் சித்திரவதை பண்ணான். எப்போ பார் தூக்கின்னு போய் அந்த செவுத்தில் எடுத்துகிட்டு போய் அடிப்பான் அவளை. அந்த அடித்த அடியில் 1 வருஷத்துக்கு அன்கான்ஷியஸாக எங்கள் பொண்ணு இருந்தா, இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தோம். இப்போ தான் அவளுக்கு வந்து ஞாபகங்களே வருது, இது இவ்வளோ நாள் ஞாபகங்களே போயிடுச்சு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் இதுக்கு கேஸ் போடலை,
மறுபடியும் அவங்க சொல்ற மாதிரி கேஸை எடுக்கலையா, இல்லை இவங்களே பயந்துக்கிட்டு இவர் மேல குடுக்கலையா? வேற ஒரு கேஸ் வந்ததுனால அவங்க இதை தைரியமா வந்து சொல்றாங்க. இப்போ மேபி அவருக்கு அவ்வளோ பயந்துருக்கலாம். நிறைய இன்னும் அவருக்கு ரொம்ப வந்து செல்வாக்கு ஜாஸ்தியா இருக்கலாம். அவரோட காரை பத்தியா, எவ்வளோ பெரிய கார் வச்சுக்கிட்டு அவர் இந்த மாதிரிலாம் இன்னும் எத்தனை பேரை பண்ணாரோ, எத்தனை பேர் இது பண்ணாரோ. அவங்க வந்து அவ்வளோ பெரிய லேடியே தாங்க முடியல அந்த அடினா, ஒரு சின்ன குழந்தை எப்படி தாங்கும்? இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் குழந்தைங்கள்லாம் இப்படி அப்யூஸ் பண்ணுறாங்களே, அநியாயம் இல்லையா? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லாமல் போச்சு. அந்த குழந்தைய வந்து இதை பண்ணிட்டாங்கன்ற அப்புறமா போலீஸ் வந்து அவங்கள வந்து அந்த பாவனூரோ ஏதோ ஒரு இடம் சொல்கிறாங்க, அங்கே தான் அவரோட வீடு இருக்குது. அவரோட அந்த அந்த இடத்துல நடந்தது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அங்கே போனால் எல்லாத்தையும் கழுவி விட்டுருக்காரு. இது ஒரு எல்லா கேஸ்லயும் இது ஒன்று நடந்துடும், எல்லாத்தையும் தொடச்சி விட்டுறது, எந்த ப்ரூஃபும் இருக்கக்கூடாதுன்னு. அதாவது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி அவங்களோட செத்து போனவங்களோட உடம்ப கழுவி நல்லா வந்து பூ போட்டு புது ட்ரெஸ் போட்டு, ஏன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் வாழ போகிறாங்க ஜாலியாக இல்லையா? ஏன் இப்படிலாம் இருக்கணும்? போகும்போது நல்லா ஜாலியாக தான் போய் சேருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களே கொலையும் பண்ணிவிட்டு அவங்கள வந்து க்ளீன் பண்ணி நல்லா பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி அனுப்பி விட்டுறது போல இருக்குது. ஏன்னா இதுக்கு நாங்கள் நிறைய கேசஸ் பார்த்துட்ருக்கோம் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. பட் எல்லா கேசஸ்லையும் ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்குன்னா அது அந்த விக்டிமை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுறது, அந்த நடந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதா தான் இருக்குது. அப்படின்னா தானே அவங்களுக்கு வந்து அடுத்து எந்த ஒரு அவங்களுக்கு தடயமும் கிடைக்காது. இவங்க ஃப்ரீயாக இந்த மாதிரி இன்னும் 4 கேஸை பண்ணி போய் இடிச்சு அந்த காலத்தில் இந்த சைக்கோன்னு ஒரு கில்லர் இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக மனுஷங்க நமக்கு ஃபேமிலிக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க போல இருக்குது. அதை நம்ம தனியாக பிரித்து வைக்க வேணாம். அதே மாதிரி இந்த முன்னாடிலாம் அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, ஓனாய் கதை, உல்ஃபு, அந்த இது வந்து வாயில் வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கேன், திருப்பி அவங்களும் அதே மாதிரி மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஜாம்பீஸு இன்னொன்று சொல்லுவாங்களே, அது பேர் அது மறந்து போச்சு எனக்கு. இது மாதிரி நிறையா வந்து ஒரு மனுஷங்களை வந்து இன்னொரு மனுஷங்க கொல்றதுன்றது வந்து ஒரு சாதாரண டெய்லி நடைமுறை ஆகி போயிடுச்சு. இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவரோட ஒய்ஃப்க்கு வந்து இன்னும் ஒரு லீகலி மேரிட், டிவோர்ஸையும் இன்னும் ஃபுல்லாக ஃபைனலைஸ் பண்ணலை. அவங்களாவது அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணி செத்துட்டாரு, அதுவும் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. தோணுனா அதுக்கும் ஒரு கதை வரும் போல இருக்கு. இந்த குழந்தை பிறக்கும் போது அவர் இருந்தாரா இல்லையான்னு கூட தெரியல, அந்த நிலைமையில அவருது இருக்கு. அந்த பையனோட அம்மா அப்பாவும் வந்து இந்த பொண்ணு பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து கண்டித்து எங்ககிட்ட குழந்தைய கொடுத்துருங்க அது இதுன்னு ஏதோ பண்ணிக்கலாம். பட் எந்த இடத்துலையுமே இவங்க வந்து இவ்வளோ அதை துன்புறுத்தி அதை வச்சுக்கிறதுக்கு யார்ட்டனா கொடுத்துட்ருக்கலாமே, நீங்கள் ஜாலியாகவே இருந்திருக்கலாமே. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் பார்த்துக்க மாட்டாங்க, என்கிட்ட இருந்து இது ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. உங்கள் சொந்த அம்மா உங்களையே வளர்த்துருக்குறாங்க, உங்களை மாதிரி ஒரு ராட்சசியே வளர்க்கும் போது அந்த குழந்தைய வளர்த்துருக்க மாட்டாங்களா? இன்னும் வந்து இதை தெரிஞ்சு இந்த மக்கள் எல்லாரும் வந்து அடித்தாங்க. அந்த வீடியோஸை நீங்கள் யூடியூப்பில் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். அவரோட கார் கண்ணாடியை உடச்சிருக்காங்க. எவ்வளோ அடித்தாலும் அவர் வந்து சொல்லிட்டு அந்த ஆள் வந்து போயிடுவான். இப்படி தான் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அது அந்த கேஸில் வந்து இதை முன்னாடியே தட்டி கேட்டிருந்தா, முன்னாடியே அந்த ஆளை அடிச்சிருந்தா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அன்றைக்கி அடிச்சிருக்கலாம்ல. அந்த குழந்தைய போட்டு சித்திரம் அடிக்க கூட வேணாம், போலீஸில் சொல்லியிருக்கலாம்ல. உள்ள போட்டு நல்லா 4 நவுத்திருப்பாங்கல்ல, இன்றைக்கி அந்த குழந்தை உயிரோடு வந்திருக்கோம்ல. அந்த குட்டி குட்டி கையில் அவ்வளோ பேண்டேஜை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை கூட அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாவம். அதை விட அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆஹா 2 கை போச்சு, இதுக்கு என்னைக்கு உயிர் போகுது அப்படின்னு அன்றைக்கே வந்து அவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சியை பார்த்தோம். ஆஹா அது ஜெயிச்சுட்டோம் மாறா. ஆமாம், அந்த சந்திரமுகியாக மாறிய தருணம்ன்ற மாதிரி ஜெயிச்சுட்டோம் மாறா, கையை காலை உடச்சிட்டோம் மாறா, நெக்ஸ்ட் உயிர் தான் மாறா அப்படி. அடுத்தது ஃபிரோசாபாத்தில் நடந்த அடுத்த கேஸ். இது வந்து 31ஆம் தேதி நடந்தது. இந்த கேஸில் வந்து என்னதுன்னா, உத்தரப்பிரதேஷில் ஜிதேந்திர பாட்டக் அலையஸ் விராஜ், இது என்னது ஒருத்தருக்கு எத்தனை பேருன்னு தெரில, அந்த மாதிரியே வந்து 2 ஒரு கேரக்டரும் இருக்கும் போல இருக்குது இந்த ஆளுக்கு. இவன் வந்து கேரக்டர் இல்லை, இவனுக்கு பல கேரக்டர் இருக்கும் போல. இந்த ஜிதேந்திர பாட்டக்குக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தையோட அம்மா பேர் வந்து ரதி தேவி, குழந்தையோட பேர் ஆரவ். 18 மாத குழந்தை, 1.5 வயசு. அந்த குழந்தைய வந்து இந்த அம்மா வந்து ரதி தேவி அப்படின்றவங்க வந்து அவங்களோட புருஷன் வீட்டில் பயங்கரமான அப்யூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணதுனால அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்து இவருக்கு டைவர்ஸ் கேஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா கூட. இந்த பரவாயில்ல, அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த த்விஷா கேஸ் மாதிரி வரவே இல்லாமல் அப்படிலாம் இல்லாமல் அவங்க வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க, இவங்களும் போயிட்டாங்க. அங்கே போய் இருக்கிறது இந்த சூழல், அதாவது இந்த டிவோர்ஸ்க்கு நடக்க போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் சண்டை வந்து இவங்க அப்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் என்னமோ ஹீரோ மாதிரி நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்ன்ற மாதிரி நினச்சிருக்காரு இந்த ஜிதேந்திரான்றவர். என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு உயிரை வாங்கியிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட அத்தை, அதாவது இந்த பொண்ணோட அத்தை, இந்த பொண்ணுக்கு வந்து அத்தை முறை வராது, அந்த பையனுக்கு அத்தை முறை வர்ற ஒருத்தவங்க
இவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அத்தை மாமியார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாமியார் அவங்க. அந்த அவங்களோட பையன் தான் இவங்க. அதாவது ஹஸ்பண்டோட அத்தை பையன். அப்படி சொல்லு. இவர் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் தான் இவர். இவருக்கு வந்து அதாவது அண்ணன் எப்போ திண்ணை எப்படி காலியாகும், அண்ணன் எப்போ உள்ளே வரலாங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவங்களுக்கு இங்கே வந்து உட்காந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து வாழ்க்கை கொடுக்க வந்துட்டார். இவங்களுக்கு நான் வந்து உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. அதுக்கு அவங்க ஒத்துக்கணும்ல. அவங்க ஒரு குழந்தைய வச்சுட்ருக்கேன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஃபோனில் பேசினா கூட நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க இவர் இப்படிலாம் பேச ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ ஆனால் இவர் ரொம்ப நல்ல கேரக்டரு, எங்ககிட்ட ரொம்ப நல்லா பழகுவார், நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அந்த வீட்டில் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு என்னவோ ஒரு கார்டியன் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் போல இருக்குது. பட் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இந்த கல்யாணம்னு சொல்கிறது பிடிக்கல. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குது, என்கிட்ட தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க, எனக்கு கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் என்னென்னா, அவங்க திருப்பி எனக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னதுனால, அதாவது அவங்க மீன் பண்ணியிருக்கிறது மேபி எனக்கு கல்யாணமாகி குழந்தையா பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் இவருக்கு குழந்தை இருக்கிறது தான் பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு இவர் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு போல இருக்குது. இந்த பொண்ணு இங்கேருந்து இந்த ஊரை விட்டு அவங்க அம்மா வீட்டில் நல்லா ஒழுங்காக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸு, டிவோர்ஸ் மேட்டர்ஸ்க்கு வந்துட்டு அன்றைக்கி பேசணுன்றதுக்காக அன்றைக்கி தான் அந்த ஊருக்கே வந்திருக்கு. அதாவது அவங்க புருஷனோட ஊருக்கு வந்திருக்காங்க இல்லையா? ஆமா. அதுவும் அந்த ஊர்ல இந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட வீட்டுல தங்கிட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு வீடு, யாரோ தெரிஞ்சவங்க வீடு, பிங்கின்னு சொல்ற ஒருத்தவங்களோட வீட்டுல இவங்க தங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த தெருவுலயே, அந்த யாதவ் காலனின்னு ஒண்ணு சொல்றாங்க, அந்த தெருவுலயே வந்து இவரு வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு. அந்த மளிகை கடை இவரோட கடை. இவங்க வந்து இதே ஏரியால எங்கேயும் ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்துருக்காங்க முன்னாடியே, ரதி தேவின்றவங்க. இவர் வருவாராம், நிறைய பேசியிருக்காரு, நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காருன்றதுனால நான் குழந்தைய தூக்கி அப்பயும் கேட்டிருக்காரு போல இருக்கு. இவங்க எல்லாம் லவ்லாம் பண்ண முடியாது, வச்சு கல்யாணம்லாம் பண்ண முடியாது அப்படிலாம் வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இவர் நார்மலாகவே வந்து பேசி குழந்தைய தூக்கி கொஞ்சறது எல்லாமே இருக்குன்றதுனால சரி நம்ம வீட்டுக்கு ஆளுங்க தானே அப்படின்னு நம்பி குழந்தைய கொடுத்துட்டாங்க. நான் போய் சாக்லேட் வாங்கி தரேன், நான் போய் கொஞ்சம் ஏதாவது ஒன்று வந்து அவனுக்கு விளையாடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு நான் வந்து வாங்கி தரேன், அதே தெருவில் தானே கடை இருக்குது, எங்கே போயிட போகிறான் பெருசாக, கடத்திட்டுலாம் போயிட முடியாதுன்ற மாதிரி இவங்க நினச்சிட்டு கொடுத்துட்டாங்க குழந்தைய. இவர் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோன்னே ஒரு 50 மீட்டருக்கு வந்து ரொம்ப செக்லூடடான ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடம் எப்படின்னா, இந்த வீடுங்களோட பின்னாடி செவுரு வரும்ல, அந்த இடம் எங்கேயுமே யாருமே டக்குன்னு வந்து பார்த்துடுற மாதிரி ஒரு இடம் கிடையாது. இல்லை நான் அதை ஒன்று பார்த்தேன். அங்கே வந்துட்டு அந்த வீடு கொஞ்சம் அடித்து தூக்கி போடுறாருல, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு. அவர் மேபி தூங்கி நின்றாரா என்னன்னு தெரியல. அவர் கரெக்டாக கதவை தாப்பால் திறந்து, ஒரு சின்ன வீடு அது, அந்த வீட்டு வாசல் தான் முதல்ல அடித்தார். அதான் முதல்ல அங்கே அடிச்சுட்டு அப்படியே கிராஜுவலாக போயிட்டு தூக்கி போட்டு என்னமோ ஒரு மூட்டையை தூக்கி போடுவாங்கல்ல, நம்ம சாதாரணமாக ரோட்டில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு சத்தம் வரும் தொம்முன்னு, அப்புறமா சரி ஏதோ ஆயிடுச்சுன்னு மறுபடியும் தொம்முன்னு ஏதோ தூக்கி போடுறாங்க, திருப்பி எடுத்து தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க போல். ஏன்னா இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது. இவர் தூக்கி போடும்போது கடைசியாக தூக்கி போடுறாருல, அப்போ அங்கே வெளியில் வந்துட்டார், தாப்பாலை திறந்துட்டு. அவர் இப்படி பார்க்குறாரு திரும்பி, இந்த குழந்தைய மூட்டையை தூக்குற மாதிரி அசால்ட்டாக தூக்கி அப்படி போடுறாரு. அவர் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டார். உடனே ஒரு திரும்பினார் பாரு, இவரை பார்த்துட்டாரு. கப்புன்னு அந்த குழந்தைய தூக்கி போட்டுக்கிட்டு, அந்த குழந்தையோட போட்டு இந்த தலை இருக்குல்ல, அது அப்படியே தொங்குது. அதை வந்து அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு இப்படி என்னமோ அணைச்சி வச்சுக்கிட்டு போகிற மாதிரி அவருக்கு நல்லா தெரியுது இவர் தூக்கி போட்டார் அந்த குழந்தையன்ட்டு. அவர் என்ன ஏன்றாரு, இவர் பண்ணு போயினே இருக்கிறாரு. இல்லை ஒருத்தவங்க இருக்காங்க எதிரில், ஒரு 2-3 பொண்ணுங்க வெளில வந்து பார்க்குறாங்க. அவங்க கேட்குறாங்க என்னாச்சுன்னு. அதுக்கு அவர் சொன்னார், இவன் இப்படி வச்சு தூக்கி போட்டான் அந்த குழந்தைய, தூக்கிட்டு வேகமாக ஓடுறான், அது பாரு அங்கே பாரு போயினே இருக்கான் பாருன்னு சொல்கிறாங்க. இவர் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து இதை பண்ணியிருக்காரு. சரி நம்ம வந்து அவருன்னு கூட எதுக்கு இவனுக்குலாம் இந்த புறம்போக்கு அப்படி சொல்லாமா, அதாவது அப்படியே ஆத்திரம்னா அந்த குழந்தை. அதை தயவு செஞ்சு அந்த வீடியோலாம் சாதாரணமாக மனசில் இருக்கவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஒரு ஒரு அனிமலை கூட அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கேட்கறதுக்கு ப்ளூ கிராஸ்ன்னு ஒன்று இருக்குது. மனுஷங்களுக்கு ஒருத்தருமே இல்லையான்ற மாதிரி. ஏன்னா அந்த குழந்தை முதல்ல அடிக்கும் போதே முடிஞ்சிட்டு இருக்கும் கதை. இவர் 8 வாட்டி தூக்கி போட்டிருக்காரு. மிருகம் மாதிரி போட்டாருன்னா, இந்த மூட்டைங்களை தூக்க மாதிரி அவன் நல்ல காஜாலுமாக எரும மாடு மாதிரி இருக்கான். தூக்கி இப்படி WWFல தூக்கி போடுவாங்க தெரியுமா, தூக்கி அந்த மாதிரி தூக்கி போடுறான். அது 8 வாட்டி தூக்கி. அப்படி என்ன உனக்கு வெறி? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இப்படி ஒரு வெறியா? அதை இப்போ நீ தூக்கி போட்டு சாவடிச்சிட்டேன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துருவாள் அவங்க கூட. என்ன ஒரு க்ரூயல்ட்டி இதெல்லாம்! இது எங்கே போய் முடியுது? இவங்களாம் யாரு? என்ன மாதிரி மனுஷங்க இவங்களாம்? மனுஷனுக்கு பிறந்தவங்களா, இல்லைனா ஏதாவது என்ன சொல்கிறது, மிருகமா, அரக்கனா? நம்ம கதைங்களை தான் படிப்போம்,
கேவலமானவனுங்க, ரொம்ப அரக்க குணம் அப்படின்னுவாங்க. அவங்களுக்குலாம் கூட ஒரு மனிதாபிமானம்னு இருந்திருக்கும் உள்ள. இதுல என்னன்னா, இவன் இத குழந்தைய இங்க வந்து தூக்கிட்டு போயி, அந்த பொண்ணோட அவங்க தங்கி இருக்க அந்த பிங்கின்றவங்க வீட்டு வாசல்ல போட்டு போயிட்டான். அவங்களுக்கு இங்க போட்டதே தெரியல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அவங்க வெளில வந்து பாக்குறாங்க அந்த குழந்தைய. அங்கிருந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தைய நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்களோ பார்க்கலையோ தெரியல. ஒரு துணி சுத்தி வச்சு இப்படி விரிச்சு காட்டுறாங்க. இந்த தலை இருக்குல்ல, இந்த தலை பொசிஷன் ஃபுல்லா கருப்பாய் போச்சு. ரத்தம் உறைஞ்சி தூக்கி போட்டு மண்டையில இருக்கிற ரத்தம் எல்லாம் கசிஞ்சு கண்ணி போய் எல்லாம் கருப்பாயிடுச்சு. நமக்கு சாதாரண கையில கண்ணி போயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, ரத்தம் கட்டிக்கிச்சுன்னு சொல்லுவோம். அது மாதிரி அதாவது மண்டையில இருக்கிற மொத்த ரத்தம், மூளையில இருக்கிற ரத்தம் எல்லாமே இறங்கி இப்படி ஒருமே தெரியாத ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு சாவா? இந்த படுபாவியும் சரி, அந்த படுபாவியும் சரி, இவனுங்களாம் மனுஷங்களா? இவனுங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட சாவு வரணும் தெரியுமா? துண்டை துடிக்க, அதாவது ஒவ்வொரு பாகமா, ஒரு சின்ன சின்ன பாகமா அவங்கள சத்தியமா இவங்களெல்லாம் உடனே தூக்கில போட்டுருங்க, உடனே வந்து என்கவுண்டர் பண்ணுங்க, டார்ச்சர் பண்ணி தான் சாவணும். அது வேற கால்ல ஷூட் பண்ணாங்க. அது எப்படின்னு சொல்றேன். இந்த ஆளு தப்பிச்சு ஓட்டானா, இவனை பிடிக்கிறதுக்கு கூட நிறைய பேர் வந்து அங்க இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து துப்பு கொடுத்து இங்க இருப்பான் அங்க இருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல பேரிகேடு போட்டா அங்க இருந்து அவன் தப்பிக்க பார்த்துருக்கான். அப்ப அங்க அவன் கையில நாட்டு துப்பாக்கி இருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா தான் போயிருப்பான். ஆமா, நாட்டு துப்பாக்கியில வந்து அது 7 இது இருக்குமா என்னன்னு தெரியல, 2 யூஸ் பண்ணிருக்கான் போல இருக்கு. இவங்க மேல ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். நீ போலீஸ் கிட்டே ஷூட் பண்றியா? அவன் உடனே திருப்பி அடிச்சான், காலில் பட்டுச்சு. அப்படியே ஒரு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பானி சார் ப்ளீஸ் பானி. ஏன் பானி கொடுக்கணும்? அந்த குழந்தைக்கு அங்கே துடிச்சிருக்குமே, அதால வாயில கூட சொல்ல முடியாது. அதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு என்ன தண்ணி? ஃபஸ்ட்டு தூக்கி போட்டப்போயே அது போயிடுச்சு. அதுதான் அது சுருண்டுடுச்சு அந்த குழந்தை. ஐயோப்பா, என்னால் தாங்கவே முடியல. அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு அப்படி ஒரு கொலை நடக்குது. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அப்படியே அது இப்போ தான் அந்த வீடியோவை பார்த்தேன் சார்னு சொல்லும் போது நமக்கு அப்படியே வயிறு கலங்கு. நம்ம யாரோ பெத்த வயிறு அந்த பொம்பளைக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இங்கேயும் ஒரு பொம்பளை சூலூரில், அங்கேயும் ஒரு பொம்பளை, அந்த இது ஃபிரோசாபா சாரி அந்த கேரளாவில் இன்னொரு பொம்பளை. இவங்க எல்லாம் என்னத்தில் சேர்க்கறதுன்னு தெரியல. இந்த பொண்ணு பயங்கரமாக வந்து துடிச்சு போகுது அந்த குழந்தைக்கு. அதுங்க ரெண்டுத்துக்கும் ஒரு இதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த அந்த குழந்தையோட ஃபோட்டோஸ் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். பட் நாங்கள் போடலை அந்த ஃபோட்டோலாம். அந்த குழந்தை வந்து அங்கே செத்து போயிடுச்சு அப்படின்னு அதை வந்து அது பார்க்குறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளேயே அதுக்குள்ளே எத்தனை ஒரு இது ஓடி இருக்கும். அதை அந்த அந்த குழந்தைய அட்டை கொடுத்துட்டு போனோம், அது வீடு முன்னாடி கிடக்குது. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே முதல்ல புரியாது. அப்புறம் தூக்கிட்டு போகிறாங்க. இது எல்லாமே என்னதுக்கு? ஒரு கன்றாவி டிவோர்ஸ் வாங்குறதுக்காக. அதுவும் சரியா கிடைச்சி தொலைல. இவன் அந்த ஆளோட குடும்பமே கேவலமான குடும்பம் போல இருக்குது. அந்த அப்பன் கேரக்டர்ன்றவன் டைவர்ஸ் கொடுக்காம இது கூட வந்து வயலன்ஸ் பண்ணி, ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணி, அந்த பையனோட அத்தையோட பையன்ற இவனும் வந்து இந்த குழந்தைய போட்டு இப்படி அடிச்சு. அந்த குடும்பமே சைக்கோ குடும்பமா என்ன கரமோனே தெரியல. இன்னொன்னு அந்த போனது வந்து பரிதாபமா 2 உயிர்கள். அதுங்க பாவம் என்ன பாவம் பண்ணுச்சு? அதுங்களுக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்தில் வந்து அதுங்களுக்கு நல்லது கெட்டது, இவங்க வந்து நல்லவங்க, அவங்களுக்கு கெட்டவங்க, இவன் கேடு கெட்டவன், அவன் நல்லவன், இதெல்லாம் சொல்கிறதுக்கோ உணர்றதுக்கோ உண்டான வயசு கூட கிடையாது. பேச்சே வராது. ஆனால் இது ரொம்ப பண்ணுங்க அநியாயம். இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் வீட்டில் குழந்தை இருக்கு இல்லை எதாக இருந்தாலும் மனசே உடஞ்சி போயிடுது. யாரையுமே நம்புறதுக்கான ஒரு இதுவே வராது. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து இவங்கள நம்புங்க, ஹியூமனிட்டி எக்ஸிஸ்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு இப்போ நீயா நானால கூட யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நம்புங்க, மனுஷங்களை நம்புங்க. எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்பிக்கை வரும்? மனுஷங்களை நம்புறது இல்லை. ஒரு சில நேரத்தில் நம்மளையே நம்ப முடியுமான்னு தெரில. நம்மளே அடுத்த நிமிஷம் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவோன்றதே தெரியல. அதாவது நிலை இல்லாத உலகம், நிலை இல்லாத மனிதர்கள் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. முதல்ல இந்த மனுஷத்தன்மைன்றது எப்படி போச்சு? ஒரு குழந்தைய நீங்கள் பாருங்களேன். நேற்றுக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். அங்கே ஒரு குழந்தை, அது யாரோ அந்த குழந்தைய பார்த்தோன்னா அது நம்ம கையை தூக்கிட்டு வரும்போது யாரோ அது குழந்தைய நமக்கு வந்து அதுமாதிரி ஒரு ஆசையாக இருக்குது. அந்த குழந்தைய நம்ம தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு நம்ம திருப்பி கொடுக்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தைய பார்க்கும்போது அது தூக்கி போட்டு கொல்லணும்னு நினைக்கும் போது அது என்ன மாதிரி மனநிலைங்க? அது சத்தியமாக யாருக்குமே அந்த மனநிலை வரக்கவே கூடாது.
கொடூரமான அரக்கனுக்கு கூட ஒரு சின்ன ஒரு பாசம் இருக்கும். இவன் எத்தனை குழந்தைய பார்த்துருப்பான், எத்தனை குழந்தைங்களோட விளையாடி இருப்பான். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பயமா இருக்கு. என்னைக்குமே தயவு செஞ்சு யாரையும் நம்பி அவங்க குழந்தைங்கள கொடுக்காதீங்க. அது எப்பேற்பட்ட தங்கமான மனுஷனா இருந்தா கூட சரி, இனிமேல் மனுஷங்களை யாரும் நம்பாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம சாதாரணமாகவே சின்னதாக ஒரு குழந்தைய நம்மகிட்ட கொடுக்குறோன்னா நம்ம ரொம்ப பார்த்துப்போம். அது ரொம்ப எக்ஸ்ட்ரா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். தலை வந்து விழுந்துருமோ, இடிச்சுக்குமோ, அது பண்ணுற வேகத்துலேயே ஏதாவது ஆயிடுமோ அப்படிலாம் நமக்கு தோணும். அப்படி தூக்கி போடுறான் அவன். என்ன மனுஷன், எந்த மாதிரி ஒரு மனுஷன். இந்த கேஸை தான் நாங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப பாதிச்சிச்சு. ஸோ இதை தான் வந்து நாங்கள் இங்கே இந்த இதில் சொல்லணும்னு நினச்சோம். ஸோ உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பை.